லைக் ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் தே டிடன்ட் அக்செப்ட் திஸ் ஃபீல்ட். வேணான்னு இருந்தாங்க டேடில. பட் என்னோட ட்ரீம் நான் ரொம்ப ஐ வாஸ் ஸோ ஸ்டபர்ன். ஒரு ஆக்டர் என்ன இருந்தாலும் என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணிதான் ஆகணும். அதான் ஆக்டர். இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன் ஆப்ட் ஆகல இப்படின்லாம் நான் சூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து எப்படி நம்ம பெஸ்டா கொடுக்கணுமோ அதுக்கு நான் பெஸ்டா கொடுக்கணும். எவ்ரி ரோல் இஸ் அ ரோல். தட் இஸ் வாட் ஆர்டிஸ்ட். அந்த சிவாஜி படத்துல கூட வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு காமெடி ரோல் வரும்ல, கணக்கெடுக்க வந்திருக்கோ அப்படின்னு அக்கௌண்ட்ஸ் மாதிரி ஒரு ரோல். அது நல்லா இருக்கும். அதை நானு கெட்டப்பே மாறி போயிருப்பேன். லைக் ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டீச்சர் ரோல் மாதிரி போனிட்டு எல்லாம் போட்டு ஸ்ட்ரிக்டா மேடம் கணக்கெடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா அது நல்லா, அது ரொம்ப ஃபன்னா போச்சு. அது ஆக்சுவலி எந்த ஷாட்டுக்கு இல்ல எந்த சீனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக டேக்ஸ் போச்சு? டான்ஸ்க்கு தான். டான்ஸ் உங்களுக்கு வருமா? டான்ஸ் கொஞ்சம் வீக்கோ. சினிமா ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த முதல் படம் என்ன ஞாபகம் இருக்கா? குருவி, கில்லி. ஓகே. ஓகே. அப்போ ஐ வாஸ் சோ ஸ்மால். வேட்டைக்காரன். அசின் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அசின் மேம் பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆனேன். அவங்க ரொம்ப கியூட்டா அழகா பண்ணுவாங்க, நடிப்பாங்க. எனக்கு சமந்தானாலே பிடிக்குங்க. அது என்னன்னு தெரியலங்க. நான் ஃபர்ஸ்ட் மூவி அதை பார்த்தது நீதான் என் பொண்ணு சொன்னேன். அப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிதான் ஆக்சுவலி அந்த மூவி பார்த்தேன். நல்லா இருக்காங்க ஹீரோயின், போய் பாருங்க யாரு அப்படின்னு சொல்லி ஐ வெண்ட் அண்ட் வாட்ச். ரொம்ப எனக்கு அதுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற மாதிரி சொல்லாங்க. எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிச்சுங்க. பா செம்மையா இருக்காங்கப்பா ஹீரோயின் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ராக்ட் ஆயிட்டு ரொம்ப பிடிச்சா. அவங்க ஆக்டிங் சரி, நேச்சர், எனக்கு ஒரு கேரக்டர் எல்லாமே குட் தான். சொல்லிட்டே போலாம். தாரா, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். LSS திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமாகி இருக்கும் சிம்ரன் அத்வானி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். ஹலோ, வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சோ எல்லார்கிட்டயும் நாங்க தான் வந்துட்டு கேட்போம் எப்படி இருக்கீங்கன்ட்டு. நீங்க எடுத்த உடனே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எங்களை கேட்டீங்க. ஒரு ஈகர். ஓகே, ஒரு சூப்பரான குட் கெஸ்டருங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஹீரோயினா முதல்ல நடிச்சு LSS மூவி இப்பதான் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் ஃபீலிங் எப்படி இருக்கு? ஃபீலிங் சோ ப்ரவுட். தி ஃபைனலி வெயிட் இஸ் ஓவர்ங்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. ரொம்ப நாளா கனவு, சின்ன வயசு ட்ரீம்னு சொல்லுவாங்கல்ல, ஃபைனலி அச்சீவ்ட் பை சீயிங் ஆன் மை பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. ஈவன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். அப்பா நானா அப்படிங்கிற மாதிரி நம்பவே முடியல. அன்எக்ஸ்பெக்டட், அன்பிலீவபிள். ஓகே. சோ LSS படத்துல எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? யார் உங்களை கூப்பிட்டாங்க? உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலமா கிடைச்சதா இல்ல எப்படி கிடைச்சது? நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் அவ்னி சினிமாக்ஸ்ல. ஸோ அதுல இருந்து எனக்கு ரெஃபரன்ஸ் ஆயிட்டு அங்க இருக்க அசோசியேட் டைரக்டர்னா அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு இந்த சரி இவங்க பண்ணா நல்லா இருக்கும், அந்த ஸ்டோரி கேளுங்க, ஒரு மூவி ஒன்னு டீமா பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. போனேன், ஸ்டோரி கேட்டேன், ரொம்ப பிடிச்சது, நல்லா இருந்துச்சு. லைக் காலேஜ் லவ் ஸ்டோரி, யாருக்குதான் பிடிக்கும்? அது எனக்கு கொஞ்சம் ஆப்டா இருந்துச்சு. இருந்ததா? அப்ப நிறைய அனுபவங்கள் இருக்கு போலயே. நிறைய இல்ல, கொஞ்சம் ஆப்டா இருந்துச்சு. இல்ல இதெல்லாம் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும் தாரா. நம்ம பின்னாடி இதுல நிறைய क्वेश्चंस கேட்கணும். அதுக்குதான். ஓகே. ஸ்டடீஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா இப்போ அதுலயுமே நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிற மாதிரி தான். ரொம்ப டாப்பர்ல, ஹீரோ வந்து டாப்பரா இருப்பாரு. I'll be like ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ரொம்ப எல்லாம் படிப்புல பிடிக்காது, வீட்டுல சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி தான் படிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு. அவர் அப்படியே ஆப்போசிட், ரொம்ப இன்னோசென்ட், ரொம்ப படிப்புன்னு தான் இருப்பாரு, டாப்பர். எங்களுக்கும் அதுக்கும் செட் ஆகாது. எப்போ பதில் என்னடா இது, எனக்கு அப்படியே ஆப்ட் ஆயிடுச்சு. நான் ரியல் லைஃப்லயே அப்படிதான், ரொம்ப எல்லாம் படிக்கிற பொண்ணுலாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் பார்த்தா நல்லா படிச்சு அப்படி எப்படி சொல்றது, நான் வந்து சண்டம் அடிக்கக்கூடிய ஒரு பொண்ணுங்கிற மாதிரி டாக்டர் தான் வந்து அப்படின்னு நினைச்சேன். ஐயோ மூஞ்சி அப்படி இருக்கு மட்டும் அப்படி இருக்கு. சோ எனக்கு அது ஆப்டா இருந்துச்சு. சரி நம்மளுக்கு நடந்த ஒரு கதை ரியல் லைஃப்லயே ஆனது நம்மளுக்கு அப்படியே கிடைக்குது, ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு இந்த மூவி. சொல்ல போனா ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிச்சி. ஒரு செட்டா நல்லா ஒர்க் பண்ணோம் எல்லா டீமா. லைக் அது ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்காம ஒரு ஃபேமிலியா ஒர்க் பண்ணோம். எப்படி ஒரு ஃபேமிலியா சப்போர்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப ஃபன்னாவும் போச்சு. சூப்பரா, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகே. சோ ஒரு ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுப்போம் நம்ம அதுல ஒர்க் பண்ணதால. பட் இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து மீடியால ஒர்க் பண்ணும்போது ஒரு சப்போர்ட் வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்க பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? ஆல் குட். மம்மி எனக்கு ஃபுல் சப்போர்ட். அம்மா வந்து எப்பவுமே எனக்கு சப்போர்ட். ஸோ அவங்க தான் எனக்கு ஃபுல்லி லைக் அம்மாவும் இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி அவங்க எனக்கு. எல்லாமே எங்க அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். எனிதிங் இட் இஸ் வாட் எவர். மம்மி கூட சப்போர்ட். அப்புறம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தே அப்ரிசியேட்டட் மீ. சூப்பர், நீ எதிர்பார்க்கிற மாதிரி நீ உன்னோட கோல் நினைவாச்சா, ட்ரீம். ரொம்ப நாளா அவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன், எவ்வளோ லைக்
என்னென்ன ஃபேஸ் பண்ணேன். லைக் ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் தே டிடன்ட் அக்செப்ட் திஸ் ஃபீல்ட். வேணான்னு இருந்தாங்க டேடில. பட் என்னோட ட்ரீம் நான் ரொம்ப ஐ வாஸ் சோ ஸ்டபர்ன். ஓகே. இல்ல எனக்கு பண்ணணும், எனக்கு ட்ரீம், ஐ வாண்ட் டு, நான் கரெக்டா இருப்பேன், எனக்கு தோணுது, எனக்கு செட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஐ என்டர்ட். அண்ட் ஃபைனலி இது வரைக்கும் ரிலீஸ் வரைக்கும் முடிஞ்சது. எனக்கு ரொம்ப சூப்பர் நைஸ். அண்ட் படம் வந்து எல்எஸ்எஸ்லயே வந்து ஒரு அம்மா சென்டிமெண்டோட டச் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரி. உங்க ரியல் லைஃப் அம்மாவோட படத்துல இருக்கக்கூடிய அம்மாவோட ஏதாவது கனெக்ஷன்ஸ் ஏற்பட்டுச்சா, ஏதாவது ஒரு சீன்லயோ அந்த மாதிரி? இத நடிக்கும் போது எங்க அம்மா எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்தாங்க அப்படின்னு. இல்ல அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி இருக்கும்னா, எங்க அம்மா வந்து என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே. ஏன்னா அப்பா கூட அதுல ஏதோ ப்ராப்ளம் ஆகி விட்டு போயிடுவாங்க. சோ நான் போய் தேடுவேன் எங்க அம்மாவை. நான் போய் நார்த் மெட்ராஸ்ல போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் தேடிட்டு ஃபுல்லா I'll be like struggling. எனக்கு அம்மா ஒரு பாசம், எங்க அம்மானா பார்க்கணும். அம்மா இல்லாம லைக் இன்கம்ப்ளீட்ல ஃபேமிலி, என்னதான் அப்பா பிரதர் இருந்தாலும் அம்மா அம்மா தானே. சோ அந்த ஒரு இதுல எனக்கு அது அப்போ பண்ணும்போது எனக்கு தோணுச்சு, ஐயோ எனக்கு இது பண்ணும் போதே ஒரு மாதிரி ரொம்ப சேடா ஃபீல் பண்ணி டியர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் உள் வாங்கி நடிக்கும்போது தோணுச்சு, ரியல் லைஃப்ல எல்லாம் நடந்துடவே கூடாது, யாருக்குமே நடந்துடக்கூடாது. ஓகே. ஏன்னா அம்மா பாசம் வேற. சோ இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி. அப்ப இந்த கதை கேட்கும் போதே நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஐயோ அம்மா விட்டுட்டு வேற போறாங்க, நம்ம அம்மா அப்படி ஒரு கேரக்டர் இல்லையே, நம்ம கூடயே இருக்காங்களே, எமோஷனலா இருந்துருக்கோம்ல. அப்ப எதனால இந்த ஸ்டோரி வந்து ஓகே நான் அதை பண்ணதான்ப்பா போறேன் அப்படின்னா? ஸ்டோரி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டர் என்ன இருந்தாலும் என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணிதான் ஆகணும். அதான் ஆக்டர். இதுதான் பண்ணுவேன், அதுதான் பண்ணுவேன், ஆப்ட் ஆகல இப்படின்னா நான் சூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து எப்படி நம்ம பெஸ்டா கொடுக்கணுமோ அதுக்கு நான் பெஸ்டா கொடுக்கணும். எவ்ரி ரோல் இஸ் அ ரோல். தட் இஸ் வாட் ஆர்டிஸ்ட். நைஸ். ஓகே. அண்ட் இந்த படத்துக்கு லைக் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்துட்டு எந்தெந்த லொகேஷன் கூட்டு போவாங்க, நமக்கு எத்தனை நாள் ஷூட்டிங் இருக்கும், அப்படியெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. சோ உங்களுக்கு எந்தெந்த லொகேஷன் எல்லாம் கூட்டிட்டு போனாங்க? இந்த சாங்ஸ்க்கு நல்ல ட்ரெஸ் போட்டு ஃபுல் பெண்மையை வந்து அந்த சாங்ல தன்னைத்தானே ஒரு அழகான பெண்மை அப்படின்னு உணர்ந்த தருணங்கள்லாம் இருந்திருக்கும். எனக்கு அந்த காலேஜ் தாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது காலேஜ் சப்ஜெக்ட். ஏன்னா காலேஜ் போனாலே எனக்கு என்னோட காலேஜ் மெமரிஸ் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ பேக் டு காலேஜ், திருப்பி எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நம்ம திருப்பி படிக்கலாமா, திருப்பி வேற ஏதோ டிகிரி ஏதோ போடலாமா அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐயோ திருப்பி லைக் ஃபீல் குட், ரொம்ப நல்ல ஃபீல் ஆச்சு. அந்த காலேஜ் ஒவ்வொரு நாள் 15 days கிட்ட போச்சு காலேஜ்ல. ஒவ்வொரு நாள் போகும்போது ஜாலியா ஹாப்பியா போவேன். ஐயோ காலேஜ் போற மாதிரியே ஃபீல் இருக்கும், ஷூட்டிங் போற மாதிரியே இருக்காது. அப்புறமா அங்க உள்ள போய் ஒர்க் பண்ணும் போதே நல்லா ஜாலியா டீமோட சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணும் போது இட் வாஸ் சோ நைஸ். ஓகே. சோ காலேஜ் அப்படின்னாலே வந்து நம்மளே திருப்பி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா வந்து மாறிடுவோம் இல்லையா? நீங்க அந்த டைம்ல உங்க காலேஜ் ஞாபகங்கள் வந்திருக்கும் இல்லையா? சார் இந்த பெஞ்ச்ல தானே, இந்த மாதிரி ஒரு பெஞ்ச்ல உட்காந்தானே நம்ம வந்து கவனிக்கிற மாதிரி நடிச்சிருப்போம், அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தருணங்கள் கொஞ்சம் சொல்றீங்களா? அதேதான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இதுலயோ படிக்க மாட்டேன், சும்மா ஃபன்னு. ஆனா என்ன ஒண்ணு, நான் தான் பையனை தேடி போவேன். ஐ வில் லவ் த பாய். அவர் வந்து படின்னு தான் இருப்பாரு. ஆனா ஆமா இல்லப்பா சும்மா கேட்டேன். ஆமா அப்படி கூட வச்சுக்கலாம். I am the one who will fall in love with him. So எனக்கு நான் தான் அவரை தேடி தேடி பின்னாடியே போவேன். அவர் எங்கெங்க போறாரோ, லைப்ரரி, கேன்டீன், கிளாஸ் கட் அடிச்சு அவரை போய் பார்க்கணும், இந்த வேலைதான் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு அவரை அவ்வளவு பிடிச்சிரும். அந்த மாதிரி இந்த கேரக்டர் பத்தி உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ரெஃபரன்ஸா வந்துட்டு எந்தெந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு பாத்தீங்க? ஐ மீன் இப்ப த்ரிஷா அவங்களோட ஒரு படத்துல வந்து ரொம்ப கியூட்டா நடிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா? இல்ல அப்படிலாம் எதுவுமே எடுக்கல. உங்களுக்கு என்ன என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணீங்க? எல்எஸ்எஸ் படத்துக்காக நீங்க என்னென்ன ஹோம்ஒர்க்ஸ் பண்ணீங்க? ஏதாவது ஒரு டிமாண்ட்ஸ் சொல்லிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு லுக்ல இருக்கணும், இந்த மாதிரி இவ்வளவு வெயிட் போடணும், வெயிட் கரெக்டா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி தான் இருந்தா. அவங்க சபியா கேட்டாங்க, அப்ப நான் சபியா தான் இருந்தேன். இப்பதான் வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். சோ அந்த லுக்கு கரெக்டா இருக்கீங்க, ஒரு நார்த் இந்தியன் கேர்ள் சவுகார்பேட்ல இருக்கிற பொண்ணு மாதிரி சபியா முழுமுழுன்னு இருக்கணும் அப்படின்னு கரெக்டா நான் அப்போ சபியா தான் இருந்தேன். கரெக்டா அது அமைஞ்சிருச்சு. சரி நல்ல வேலை, இவ்வளவு வெயிட் எல்லாம் போடவோ சொல்ல இறங்கவோ சொல்ல, இருக்கிறது நீங்க எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு கரெக்டா கதைக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த வெயிட் ரிடக்ஷன் வந்து அடுத்த படத்துக்காகவா? இல்ல அது எனக்கு பர்சனலா தோணுச்சு.
சரி, ஓகே. இந்த படத்துல வந்துட்டு நிறைய டயலாக்ஸ், நிறைய சீன்ஸ் வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. பட் ஆனா எஸ்பெஷலி இந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உங்களோட டயலாக் அப்படின்னா மெமரபிள் டயலாக். அது ஒரு சீன் இருக்கு. வினோதினி மேம் வீட்டுக்கு போவோம், நானும் என் ஃப்ரெண்ட் கேரக்டரும். அந்த சிவாஜி படத்துல கூட வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு காமெடி ரோல் வரும்ல, கணக்கு எடுக்க வந்திருக்கோ அப்படின்னு அக்கவுண்ட்ஸ் மாதிரி ஒரு ரோல். அது நல்லா இருக்கும். அது நானு கெட்டப்பே மாறி போயிருப்பேன். லைக் ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டீச்சர் ரோல் மாதிரி போனிட்டு எல்லாம் போட்டு ஸ்ட்ரிக்டா மேடம் கணக்கு எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா அது நல்லா, அது ரொம்ப ஃபன்னா போச்சு. அது ஆக்சுவலி அந்த சீன் பாத்தீங்கன்னா வினோதினி மேம் கூட ரொம்ப அது அட்டாச் ஆயிட்டோம். அதுல நல்ல பாண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சு. அது ஒரு நல்ல சீன். அது எனக்கு ஃபுல்லா ஞாபகம் வர மாட்டேங்குது டயலாக், பட் இட் வாஸ் அ குட் சீன். எனக்கு மூவில அது பார்க்கும்போது நல்லா நானே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த சீன் அது ரொம்ப காமெடியா இருந்தது, நல்லா ஃபன்னியான சீன் அது. ஓகே. அண்ட் இன்னொரு சீன்ல கூட வந்து நீங்க உங்களை எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சு பயங்கரமா கஷ்டப்பட்டு ஐயோ என்ன மூச்சு விடதான் விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்களாமே. அது என்ன சீன், ஏன் என்ன ஆச்சு? அது கொஞ்சம் எமோஷனல் சீன் தான், பட் இருந்தாலும் அது ஃபன்னியா போச்சு. ஹீரோ ஒரு பக்கம் என்ன தேடிட்டு இருப்பாரு, நான் ஒரு பக்கம் ஏஞ்சிக்க முடியாம ஆல்பின் லைக் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி சீன் இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு அங்க அந்த ஆக்சிஜன் இது கொடுத்திருப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. பட் ஓகே, ஏன்னா எனக்கு எப்படி சொல்றது, கஷ்டமா இருந்தது. டிஸ்கம்ஃபர்ட் கஷ்டமானு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட். ஏன்னா அது எனக்கு அது சம்திங் அந்த டைம்ல ஃபேன் எதுவுமே அங்க இல்ல. சோ கொஞ்சம் லைட்டா மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. ஏசி இருந்துச்சு, பட் சம்திங் வாஸ் மிஸ்ஸிங். அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனா அந்த சீன்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆமா, இல்ல லைக் எமோஷனலா வந்துடுச்சு அங்க பண்ணும்போது. ஐம் டெல்லிங் இட் வாஸ் லிட்டில். ஆமா, நாங்களும் ஸ்கிரீன்ல பாக்கும்போது அது ஆக்வர்டெல்லாம் எதுவுமே தெரியல. நீங்க சொல்ற மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல, நேச்சுரலா இருந்தது. சோ அதான் எல்லாமே ஓகேதான். என்ன கொஞ்சம் படுத்துட்டே இருக்கிறதா கஷ்டமா இருந்துச்சு. நம்ம வேற துருன்னு அங்கங்க ஓடி ஓடி இருப்போமா, என்னடா ஒரு ஐடியா படுக்க வச்சுட்டாங்க அந்த ஒரு ஃபீல் இருந்தது. சரி ஓகே, அந்த பிளட் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஓகே, பட் இட் வாஸ் குட். எல்எஸ்எஸ் படத்துல உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் என்னதான், இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்த ஆட்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல ஹீரோயின் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டோட மெமரி இருக்கா உங்களுக்கு? மேக்கப் ஹேர் எந்த குறையும் இல்லைன்னா, மேக்கப் மேனா ஹேர் ட்ரெஸ் எல்லாமே வாஸ் பர்ஃபெக்ட். மேக்கப் ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா அவர் வந்து ஐஸ்க்கு மட்டும் ஹைலைட்டா மேக்கப்லாம் போட்டு காமிச்சிருப்பாரு. அவரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லாங்கிற மாதிரி. சோ எனக்கு அந்த லுக் வந்து சாங்ஸ்ல அதிகமா பிடிச்சது. ஏன்னா காலேஜ்ல ஒரே லுக் தான், லைக் போனி டெய்ல் அந்த மாதிரி இருக்கும். இந்த சாங்ஸ்ல எல்லாம் ஃப்ரீ ஹேர் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதுவும் நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓவராலே மூவில நான் கொஞ்சம் நல்லாதான் காமிச்சிருக்காங்க. கேமராமேன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நல்லா அழகா காமிச்சிருக்காங்க. நானே மூவி பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாதுல, அந்த ஒர்க் ப்ரெஸ் எல்லாம் நம்ம அதெல்லாம் கவனிக்க மாட்டோம். எப்படி அவுட்புட் வந்து வரும்போது ஐ வாஸ் சோ ஹாப்பி. நானா இது பரவாயில்ல, அழகா கியூட்டா காமிச்சிருக்காங்களே அப்படின்னு. ஓகே, எந்த ஷாட்டுக்கு இல்ல எந்த சீனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக டேக்ஸ் போச்சு? டான்ஸ்க்கு தான். டான்ஸ் உங்களுக்கு வருமா? டான்ஸ் கொஞ்சம் வீக்கோ. சிம்ரன் இதெல்லாம் இல்ல, ஓரளவுக்கு வரும். ரொம்ப ஐம் நாட் அ குட் இன் மச் டான்ஸ்ல எல்லாம் அவ்வளோலாம் நான் சொல்ல மாட்டேன். ஃப்ரீ ஸ்டைல கொஞ்சம் ஹிப்ஹாப் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துரும். இந்த ஃபோக் இறங்கி ஆடுறது அதெல்லாம் கொஞ்சம். சோ டான்ஸ் எனக்கு வரும், இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு, நாட் டூ பேட், நாட் டூ குட், ஆவரேஜ். டான்ஸ் மாஸ்டர் என்ன சொன்னாங்க? டான்ஸ் மாஸ்டர் வந்து எனக்கு என்ன வருதுன்னு அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. லைக் ஃப்ரீ ஸ்டைல் அதெல்லாம் ஆட வச்சுட்டு, ஓகே உங்களுக்கு இது பண்ணா நல்லா இருக்கு, உங்களுக்கு இது நல்லா வருது, இந்த மாதிரியே பேட்டர்ன்ல போலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க. டைரக்டர் ஏதாவது திட்டு வாங்கிருக்கீங்களா? எல்எஸ்எஸ் படத்தோட டைரக்டர்? இல்ல, அவர் அந்த மாதிரி கிடையாது. ஏதாச்சும் வரல மிஸ்டேக்னா சொல்லி கொடுப்பாரு. ஹி வில் டீச் வெல், திட்டலாம் மாட்டார். வெரி சாஃப்ட். இந்த கதையோட கதாநாயகன் கூட உங்களுக்கும் எப்படி வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆப்வியஸா ஒரு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும், பட் ஒர்க் பண்ண உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் வந்திருக்கும் இல்லையா? ஹவு டஸ் இட் ஒர்க்? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது லைக் ஹாய் நார்மலா தான் இருந்தோம். ஒரு ஃபர்ஸ்ட் 2 days அவ்வளோ பேசிக்கலாம், என்ன ஒர்க்குங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்.
அதுக்கப்புறம் போக போக நல்லா ஃப்ரெண்ட் ஆகும், நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டு ஜாலியா ஆர்டர்லாம் பண்ணி சாப்பிடுவோம், ஃபுட் ஆர்டர்லாம் பண்ணிட்டு லைக் ஈவினிங் ஸ்நாக்ஸ், லைக் அவரும் ஃபுட்டி நானும் ஃபுட்டி. ஆனா டயட் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சு அந்த டைம்ல. ஏன்னா ஒர்க் பண்றோம்னாலே கொஞ்சம் பசிலா இருக்குமா, சீன்ஸ் வைஸ் கூட சரி எல்லாமே லைக் ஏதாச்சும் ஒண்ணு மைனஸ்னா அவர் என்கிட்ட சொல்லுவாரு. எனக்கு எதுவும்னா ஐ வில் டெல் him, லைக் ஏதோ சண்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி ரொம்ப கோஆபரேட் பண்ணி ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவா ஹெல்பிங் ஈச் அதர், அப்படிதான் ஸ்மூத்தா தான் போச்சு. நல்ல த்ரூஅவுட் இந்த மூவி ஸ்கெட்யூல்ல வந்துட்டு உங்களுக்கும் உங்க கோ ஆர்டிஸ்டுக்கும் ஒன் டைம் கூட ஒரு கிளாஷ் சண்டை எல்லாம் வந்தது இல்லையா? ஒரு டைம் கூடயா? சண்டைலாம் வரல. யார் செட்டுக்கு சீக்கிரம் வருவா? 2 பேருமே வந்துருவாங்க. நெக்ஸ்ட் வர படத்துல வந்து நான் இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணக்கூடாது, இதுல பண்ணதா அதுல பண்ணக்கூடாதுன்னா என்னென்ன இதையுமா நீங்க யோசிக்காம வந்திருப்பீங்க? இல்ல அது வந்து பெட்டர்னு தேடி போயிட்டு தான் இருக்கும். இதுதான் பெஸ்ட்னு நான் சொல்ல மாட்டேன், இதை விட நான் பெஸ்டா நெக்ஸ்ட் மூவில கண்டிப்பா பண்ணுவேன். அதான் என்ன பெட்டர்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்துல? ஓகே, நான் ஒரு 5 minutes லேட்டா போயிருக்கேன், என்னோட மேக்கப் நான் கரெக்டா டச் அப் பண்ணல, கரெக்டான கண்டினியூட்டி ஃபாலோ பண்ணல, அடுத்த படத்துல கண்டினியூட்டி எல்லாமே பக்காவா தான் போச்சு. அந்த டீம் வந்து ஃபுல்லா ப்ராப்பரா தான் இருப்பாங்க, ஒரு இயரிங் கூட விட மாட்டாங்க. இயரிங் பொட்டு எதுவுமே எல்லாமே இட் வாஸ் பர்ஃபெக்ட். கண்டினியூட்டி நோ, டான்ஸ் தான் பிரச்சனை. டான்ஸ் கொஞ்சம் ஐ வில் அடுத்த டைம் ஜாயின் பண்ணிட்டீங்களா? இப்ப போயிட்டு இருக்கு டான்ஸ். ஆமா, ஒரு செக்மெண்ட் சூப்பரான செக்மெண்ட் தான். இப்ப நீங்க அழகா சொல்லிட்டு இருக்கீங்களா ஒன் வேர்ட், அதெல்லாம் வந்து அங்க நீங்க நீட்டா ஃபில் அப் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் வந்து ஒரு செக்மெண்ட் இருக்கு. ரெடியா? யா ரெடி. ஓகே, சோ உங்களுக்காக வந்து நாங்க குட் பேட் அப்படின்னு சொல்லி நாங்க 2 விஷயங்களை கொடுக்க போறோம். ஒரு சில கேள்விகள் கேட்போம், அதுல வந்து நீங்க குட்டா பேடா, எதனால குட் எதனால பேட் அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே தாங்க. ஓகே, சினிமால நான் நடிக்கலாம் அப்படின்னு எடுத்த டெசிஷன் குட் பேட்? குட். எதனால? இதனால உங்களுக்கு பாசிட்டிவா என்ன விஷயம் நடந்தது? எங்க ட்ரீம் அது எப்படி சினிமாலே பார்த்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. சினிமா ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த முதல் படம் என்ன ஞாபகம் இருக்கா? குருவி, கில்லி. ஓகே. ஓகே, அப்போ ஐ வாஸ் சோ ஸ்மால். வேட்டைக்காரன். சோ அந்த மாதிரி படங்கள் பார்த்தா இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க, நானும் நடிக்கணும் அப்படிங்கறது. ஓகே, as a singer-ஆ நீங்க குட் ஆர் பேட்? பேட். அப்ப நீங்க சிங்கிங் கிளாஸும் போகணும்னு நினைக்கிறேன் இல்லையா? நீங்க டான்ஸருக்கு இப்ப போயிட்டு இருக்கீங்க, சிங்கிங்க்கு அடுத்து போக ஆரம்பிச்சிருவீங்களா? பாத்ரூம் சிங்கரா நீங்க எப்படி? நான் ஆல் டைம் சிங்கர் தாங்க. எங்க போனாலும் பாடுறது, மியூசிக் லவர் தான் நான் எப்பவுமே. சாங்ஸ்னாலே ஒரு கிரேஸ். அது பழைய சாங்கா இருக்கட்டும், புது சாங்கா இருக்கட்டும், பார்த்து உடனே பிடிச்சிச்சுன்னா டெய்லி அந்த சாங் கேட்காம இருக்கவே மாட்டேன். ஏதாவது ஒரு பாட்டு ஒரு 2 லைன் பாட முடியுமா? ஆல்ரெடி நான் பேட்னு காமிச்சிட்டு என்ன போய் பாட சொல்லி. ஹேண்டில் மணி ஹேண்ட்லிங்ல குட்டா பேடா? குட். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல யூ குட் ஆர் பேட்? அப்படிதான் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் படி? நான் பேசிக்கா மாடர்னா தான் எப்பவுமே ட்ரெஸ் பண்ணுவேன். எங்கேயாச்சும் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் ஒரு எங்கேயாச்சும் ஒர்க் போனா கொஞ்சம் குர்த்திஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டீசெண்டா ஃபாலோ பண்ணி. அம்மா கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் குட்டி குட்டியா போய் சொல்லிக்கிட்டு சொல்றதுல குட் ஆர் பேட்? நான் பொய்யே சொல்ல மாட்டேங்க அவ்வளவா, என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. ஐயோ, இதுக்கு நான் என்ன சொல்றது? போய் சொல்லுவேன், நான் எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவேங்க. சோ ஐ அம் பேட். யூ ஆர் பேட் அட் இட். ஓகே, டன். டிரைவிங் ஸ்கில்ல குட் ஆர் பேட்? இப்போதைக்கு அவ்வளோ இல்ல, சோ பேட். 2 வீலர் 4 வீலர் எது நல்லா ஓட்டுவீங்க? 2 வீலர். 2 வீலர் தான். 4 வீலர் கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த புக்ஸ் ரீட் பண்றதுல குட் ஆர் பேட்? குட் தான். குட் தானா? ஐ லவ் ரீடிங் புக்ஸ். ஓகே, எப்பவுமே புக்ஸ் வாங்கி படிப்பேன். ஏதாச்சும் போர் அடிக்கிற டைம்லயோ இல்ல எங்கேயாச்சும் ஸ்பாட் கூட போயிட்டேன்னா தனியா இருந்தேன்னா புக்ஸ் ஏதோ வச்சுப்பேன் எப்பவுமே கையில. ஓகே, படிச்சிட்டு இருப்பேன். ஓகே, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல எல்லாம் குட் ஆர் பேட்? ஏங்க சாரின்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாட் டூ பேட், சம்டைம்ஸ் பேட். யாரா பார்க்க போகணும் அப்படின்னா லேட்டா போயிடுவீங்களா? கொஞ்சம் ஒரு 10 minutes 15 minutes கீழே மேல ஆயிடும். பட் அது நான் கண்டிப்பா மாத்திக்கணும். தட்ஸ் நாட் குட். சோ அதான் பேட்னு சொன்னேன். கண்டிப்பா நான் மாத்திடுவேன். ஓகே, பட் இந்த ஆடிஷன்ஸ் இல்ல இந்த மாதிரி ஷூட்டிங்ஸ் எல்லாம் போய் லேட்டா போயிட்டு அதுல எல்லாம் அப்படி இல்ல. அங்க மட்டும் ஷார்ப், அங்க மட்டும் போயிடும். அது நீங்க ஒரு ஆக்ட்ரஸ்ன்றதால கேக்குறேன், இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதெல்லாம் பண்றதுல உங்களை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிறதுல குட்டா பேடா? ஐ மீன் ரெகுலர் ஸ்கின் கேர், கரெக்டா மேக்கப் ரிமூவல், ஷார்ப் 11 o'clock going to sleep அந்த மாதிரியா? ஐயோ, நான் லேட் நைட் தாங்க தூங்குவேன். நான் ஒரு 12-12:30 தான் தூங்குவேன்.
சோ என்ன சொல்லலாம், பரவாயில்ல, நாங்க 2 மணிக்கு தான் தூங்குறோம். நீங்க இல்ல என்ன எங்கெல்லாம் சேர்க்காத, சரி. என்ன சேர்க்க கூடாது. பட் அவங்க ஓகே தான். குட் ஆர் பேட்? குட் தான், ஓரளவுக்கு குட் தான். ஓரளவுக்கு good. தூக்கத்துல மட்டும் தான் கொஞ்சம் பேட், லேட்டா தூங்குவேன். இந்த புதுமையான விஷயங்கள் ட்ரை பண்றதுல குட் ஆர் பேட்? ஒரு ஸ்கின் கேரை பார்த்தோன்னா டக்குன்னு இதை ட்ரை பண்ணலாமாப்பா அப்படின்னு இருக்கும். அப்படி இல்ல, நான் ஹோம் ரெமெடிஸ் தான் அதிகமா எடுப்பேன். இந்த வீட்ல அந்த ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி ஆரஞ்ச் அதெல்லாம் எடுத்து ஃபேஷியல் பண்றது. இல்ல ரொம்ப லைக் மூவி, இப்போ புக்கா இருக்கு, மூவிக்கு ஷூட்டிங்ல போனா போயிட்டு ஃபேஷியல் பண்ணிடுவேன். ஸோ வாட் குட். ஓகே. ஓகே, இந்த கார்ல ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டு கூகுள் மேப்பை பார்த்து வழி சொல்லணும், அவ்வளவுதான் அந்த வேலை. அதுல குட்டா பேடா? அந்த வழியை கூட நான் உருப்படியா சொல்ல பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஏன்? ஐயோ கடுப்புங்க அது, அதையே பார்க்கணும், லெஃப்ட் ரைட், எனக்கு அது கொஞ்சம் ரைட்ட கடுப்பு. பார்த்து லெஃப்ட் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. என்ன அதுவா சுத்தி சுத்தி காமிக்கும், திடீர்னு இங்க அங்க லெஃப்ட் ரைட், இல்லாத இடத்துல போய் யாரோ வீட்டுக்குள்ள எல்லாம் போய் மேப் காமி, இது ரைட் போங்க, ரைட் போனா வீடு இருக்கு ஏதோ. எனக்கு மேப் பார்க்கவே பிடிக்காது, வெரி பேட். ஓகே சரி, இப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி ஏதாவது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குற இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரு 20 ரூபாய் கம்மி பண்றது, இந்த பார்கெயின் பண்ற விஷயத்துல நீங்க குட்டா பேடா? வர்த்னா பார்கெயின் பண்ண மாட்டேன், நாட் வர்த்னா ஐ வில் ஓகே இறங்கி கேட்பேன், அண்ணா ப்ளீஸ் ஒரு 50 ரூபாய் கம்மி பண்ணுங்கண்ணா. ஓகே ஓகே. இமோஷனல் கனெக்ஷன் கொடுக்கறதுல நீங்க குட் ஆர் பேட்? குட் டுவர்ட்ஸ் அம்மா அப்பா யார்கிட்ட வேணா இருக்கலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் இமோஷன்? பாசத்துக்கு ரொம்ப ஏங்குற பொண்ணு. ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒண்ணு ஹர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அது, நான் அப்போதைக்கு என்னதான் நான் ரொம்ப கோவம் வரும் எனக்கு. ஆனா என்ன எப்படி சொல்றது, அப்போதைக்கு நான் பேசிட்டாலும் கூட நான் போய் நானே ஒரு கொஞ்ச நேரத்துல போய் சாரி, எனக்கு ஒரு மாதிரி அழகியா ஃபீல் ஆயிடும், கில்ட் ஃபீலிங் ஆகும்ல, ஐயோ நம்ம இப்படி பேசிக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நானே போய் எங்க அம்மாட்ட போய் சாரி கேட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வெளில கூட்டிட்டு போய் அவங்கள எங்கேயாச்சும் போய் ஐஸ்கிரீமோ இல்ல ஏதாச்சும் வாங்கி கொடுத்து இந்த அளவுக்கு இறங்கி போவேன். சோ எனக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு, நாட் ஓன்லி மை அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஹூஎவர் இட் இஸ், நான் யாரையோ ஹர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். நான் என்னதான் கோவப்பட்டாலும் ஏதோ பேசிட்டா கூட எனக்கு மனசு கேட்காது, ஒரு மாதிரி நான் திருப்பி நானே வந்து சாரி கேட்டிடுவேன், ஆனா சாரி சொல்லிடுவேன். ஆமா, அந்த ஒரு கில்ட் ஃபீலிங் ஆயிடும் கொஞ்ச நேரத்துலயே. அப்படின்னா எப்படி, என்ன அர்த்தம், என் கோவல கொஞ்ச நேரம் தான், நானே திருப்பி வந்துட்டு சாரி அப்படி இப்படின்னு சொல்லி கில்ட்டா ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி ஆயிடும். அவங்க வேற ஆப்போசிட் பர்சன் கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். பரவாயில்லைங்க, உங்க பாய் ஃப்ரெண்டோட நீங்க சண்டை போட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல நீங்களே சாரி சொல்லுங்க. நோ பாய் ஃப்ரெண்ட். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற சீக்ரெட் எல்லாம் வந்து யார்கிட்டயும் சொல்லாம ஒரு சீக்ரெட் கீப்பரா நீங்க குட் ஆர் பேட்? குட். குட். யார் சொல்றது யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப ஒரு சீரியஸான திங் நான் சொல்ல மாட்டேன். இப்போ அவங்க சொல்லக்கூட என்ன நம்பி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அதை சொல்லாதன்னா நான் எப்படி போய் சொன்னேன்னா அது பேடு தானே. அதனால அவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாத்தணும். இந்த பீப்புளை வந்துட்டு கரெக்டா ஜட்ஜ் பண்ணி பழகுறதுல கரெக்ட் குட்டா பேடா? குட். எப்படி நம்மளுக்கு தோணும்ல, ஒருத்தவங்க நம்மள பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படி நம்மள எப்படி பாக்குறாங்க, ஃபேக்கா இருக்காங்களா ட்ரூவா இருக்காங்களா. அது எப்படி தெரியும்? நீங்க பழகும் போது தானே தெரியும். இல்ல அவங்க பார்த்தானே தெரிஞ்சிரும். பார்த்தோனே அதுதான் கேட்க இல்ல தெரியுது. அவங்க எந்த இன்டென்ஷன்ல நம்மள பாக்குறாங்க பேசுறாங்கன்னு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உங்களெல்லாம் நான் சொல்லுங்க, கண்டுபிடிக்க முடியும், இது தெரியாமதான் எல்லாரும் கூடயும் பேசி வச்சிடுறேன், அதுக்கப்புறம் வந்து மாற்றமே அப்படின்னு சொல்லி. I can judge it. Okay. Helping others, அந்த helping tendency இல்ல நீங்க எப்படி? Good or bad? Good. Really? Okay. சூப்பருங்க. ஹெல்ப் பண்ணுவேன். Okay. Whatever I can. Maintaining friendshipல நீங்க good or bad? என்ன கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது கம்மி ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி திட்டுவாங்க, என்ன ரொம்ப பிஸி ஆயிட்ட, வேலையை மட்டும் பாக்குறேன் எங்களெல்லாம் பாக்குறது இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும், என்ன பண்றது, என் ஒர்க் அப்படி, ஒர்க்கோ பாக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை மேனேஜ் பண்ணிடுவேன். லீவ் டைம்ல போய் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றது, எங்கேயா அவுட்டிங், கேஃபே, ரெஸ்டாரண்ட் போய். உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் யாராவது இதே மாதிரி மீடியாலயோ உங்களை மாதிரி இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல வேற வேற ஃபீல்டு தானா? எல்லாம் வேற வேற ஃபீல்டு, பிசினஸ் அண்ட் ஐடி அப்படிதான் இருக்காங்க ஃபுல்லா. 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரையாவது நம்ம பாத்திருப்போம், திடீர்னு ஒரு நாள் பாத்துட்டு இங்கேயோ பார்த்தோம், இப்ப நீங்க இவங்க வந்த உடனே கேட்டீங்க தெரியுமா, அந்த மாதிரி விஷயங்கள். ஐ மீன் மெமரி பவர், அதுல குட் ஆர் பேட்? குட். சூப்பருங்க. ரூம் எல்லாம் கிளீனா வச்சுக்கிறதுல குட் ஆர் பேட்? ஐயோ சத்தியமா பேட் தான். அதான் நீங்க கேக்குறது. நெக்ஸ்ட் குக்கிங் ஓரளவுக்கு தான் சமைப்பேன், சோ நான் குட்னு சொல்ல விரும்பல, பேட்.
பத்து வரைக்கும் தெரியும். பன்னீர் பட்டர் மசாலா, ஆ, பொடி தோசை, பன்னீர் பட்டர் மசாலா. அப்புறம் ரீசெண்டா ஒரு சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணேன். ஆ. ஓகே, அது எப்படி காரம் மட்டும் அதிகமா போட்டு விட்டுட்டு ஆ. பேசிக் தான் தெரியும், ரொம்ப தெரியும். சாண்ட்விச் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா யூடியூப் பார்த்து கத்துட்டு இருக்கேன். So, ரொம்ப அழகா ஜென்யூனா நிறைய குட் தான் கொடுத்திருக்கீங்க அண்ட் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இத்துடன் இந்த செக்மெண்ட் இப்ப நிறைவடைந்தது. வச்சிடலாமா? தேங்க்யூ. ஓகே, சூப்பர். அண்ட் நீங்க பேசும்போது வந்து சொன்னீங்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமா ட்ரீம் அப்படின்னுட்டு. சோ அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நிறைய மூவிஸ் பார்ப்பேன் நான் சின்ன வயசுல இருந்து. எப்பவுமே ஃபேமிலியோட போயிட்டு தியேட்டர்ல எல்லாம் மூவிஸ் கூட்டிட்டு போய் காமிச்சு எனக்கு அதை பார்த்து ஆடு மூவிஸ்ல பார்த்து எனக்கும் இந்த மாதிரி ஆகணும், ரொம்ப அழகா இருக்கு பாக்கு அப்படின்னு சொல்லி நான் அசின் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அசின் மேம் பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆனேன். அவங்க ரொம்ப கியூட்டா அழகா பண்ணுவாங்க, நடிப்பாங்க. அதுல இருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆயிட்டு ஓகே எனக்கு ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் சரி 7th படிக்கும் போது எனக்கு மாறிடுச்சு. சரி எனக்கு ஆக்டிங் தான், ஐ வாண்ட் டு பி an ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது வரைக்கும் நகராம ஸ்டெடியா ஃபிக்ஸ்டா இருக்கு. அண்ட் என்னென்ன மாதிரி ரோல்ஸ் நீங்க பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? எனக்கு ராம்காம் மூவிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ராம்காம்? ஓகே, என்னோட இந்த ஃபர்ஸ்ட் படமே ராம்காம் தான். பொதுவா வந்துட்டு ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இப்போ ஒரு சில க்ளோஸ்டான சீன்ஸ் அப்படின்ட்டு எல்லாம் இருக்கும்போது ஹீரோயின்ஸ்க்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கா, இல்ல அது எப்படி நீங்க கிராஸ் பண்றீங்க? இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணல. மேபி எதுவும் இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல. சப்போஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாமரான ரோல் வருது, பெரிய ஒரு படத்துல வருது அப்படின்னா அதை நீங்க சூஸ் பண்ணுவீங்களா? அது எந்த மாதிரி கிளாமர்னு பொறுத்துதான். ஓகே, அந்த ட்ரெஸ் நான் பார்த்துட்டு தான் ஓகே சொல்லுவேன். அந்த ட்ரெஸ் மட்டும் இல்ல, சீனோ எல்லாத்தையும் அது முக்கியம் தானே. கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸ் வந்துட்டு நீங்க பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி உங்களுக்கு வந்து ரொம்ப அவங்கள பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆக்ட்ரஸ் யார்? சமந்தா. சமந்தா எதனால? அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஃபேஸ் பண்ணி வந்தது ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே பார்த்து இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்கன்னா ஐ ஃபீல் சோ ஹாப்பி ஃபார் ஹர். எனக்கு சமந்தானாலே பிடிக்குங்க. அது என்னன்னு தெரியலங்க. நான் ஃபர்ஸ்ட் மூவி அதை பார்த்தது நீதான் என் பொண்ணு சொன்னேன். அப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிதான் ஆக்சுவலி அந்த மூவி பார்த்தேன். நல்லா இருக்காங்க ஹீரோயின், போய் பாருங்க யாரு அப்படின்னு சொல்லி ஐ வென்ட் அண்ட் வாட்ச். ரொம்ப எனக்கு அதுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற மாதிரி சொல்லாங்க. எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிச்சுங்க. பா செம்மையா இருக்காங்கப்பா ஹீரோயின் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ராக்ட் ஆயிட்டு ரொம்ப பிடிச்சா. அவங்க ஆக்டிங் சரி, நேச்சர், எனக்கு ஒரு கேரக்டர் எல்லாமே குட் தான், சொல்லிட்டே போலாம். ஓவரால் சீஸ் பெர்ஃபெக்ட். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன லைன்ல இருக்கு? மூவி இப்போ அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ சூஸ் அக்கார்டிங் டு ஸ்டோரி எப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்க டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஜாலியா 3 கேர்ள்ஸும் சேர்ந்து ரொம்ப ஃபன் ஃபில்டா போச்சு எங்களுக்கு. அண்ட் LSS படம் மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பா வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். Thanks for joining.